அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஹிய கஃபாரத்து அதமுல் வஃபாஇ பின் நத்ர். ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு நேர்ச்சையை செய்கிறார். ஆனால் அவரால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாது போய்விட்டால் அதற்குரிய பரிகாரம் என்ன சொன்னால், யஜிபு அலன் நாதிரி அல் வஃபாஉ பிநத்ரி தாஅ. அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விஷயங்களில் மார்க்கம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய காரியங்களில் நேர்ச்சி செய்திருக்கக்கூடியவர் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றுவது அவர் மீது அவசியமாகும், வாஜிபாகும். எப்பொழுது இன்கான காதிரன், அந்த நேர்ச்சியை அவர் சொன்ன நேரத்தில், அவர் நேர்ச்சி செய்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்குரிய சக்தி படைத்தவராக இருந்தால் அதை நிறைவேற்றுவது அவர் மீது வாஜிபாகும், அவசியமாகும். அதே நேரத்தில் ஃபைன் அஜஸ, ஒருவேளை அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒன்று உடல் ரீதியாகவோ அல்லது சூழல் காரணமாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு நிலைமையில் அல்ல வேறு ஏதாகிலும் தடங்களின் காரணமாக அதை நிறைவேற்ற முடியாமல் அவர் ஆகிவிட்டால் ஃபஅலைஹி கஃபாரத்து யமீன், அவர் மீது சத்தியத்தை செய்துவிட்டு அதை முறித்ததற்குறித்தான பரிகாரம் இருக்கிறது அல்லவா, அந்த பரிகாரத்தை அவர் செய்ய வேண்டும். சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம் என்ன என்று சொன்னால், இத்ஆமு அஷரத மசாகின் அவு கிஸ்வத்துஹும், நடுநிலைமையாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் உண்ணுகின்ற உணவிலிருந்து ஒரு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணி. இந்த ரெண்டும் முடியல அப்படின்னா அவு தஹரீரு ரகபா, அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இப்போ நம்முடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, தஹரீரு ரகபா என்பது இல்லை. அப்போ 10 ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம். ஃபமல்ல விஜித், அவ்வாறு யார் அதை பெற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபசியாமு சலாசத்து ஐயாமின், 3 நாட்கள் அவர் நோன்பிருக்க வேண்டும். இதுதான் அந்த சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம். இதே பரிகாரம்தான் யார் தனது நதிரை நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போய்விடுகிறாரோ அவருக்குரிய பரிகாரமாகும். அல்லது நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டாலும் அவருக்குரிய பரிகாரமாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.